2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றன. இந்த வேட்புமனுவில் வேட்பாளர்கள் தங்கள் சொத்து விவரங்களையும் கட்டாயமாக வெளியிட வேண்டும். அந்த வகையில் திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் லீமா ரோஸ் மார்டின் தமிழகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வர வேட்பாளராக கவனம் ஈர்த்துள்ளார். அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவின்படி லீமா ரோஸின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு மட்டும் ரூபாய் 1048 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நகைகள் உள்ளிட்ட ரூபாய் 139.62 கோடி மதிப்பிலான அசையும் சொத்துக்களும், நிலம் மற்றும் கட்டிடங்கள் உள்ளிட்ட ரூபாய் 909.94 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்களும் அடங்கும். இது மட்டுமின்றி அவரது குடும்ப உறுப்பினர்களின் சொத்து விவரங்களும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. லாட்டரி தொழிலதிபரான அவரது கணவர் மார்டின் பெயரில் ரூபாய் 4159 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் ரூபாய் 3262 கோடி அசையும் சொத்துக்களும், ரூபாய் 887.36 கோடி அசையா சொத்துக்களும் அடங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் தற்போது அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.